அப்புறம் என்னோட இன்கம் விட்டுட்டு தானே இங்க வந்தேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்பறம் இன்கம் எடுக்க போறேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. 3 மாசம் போச்சு. 3 மாசம் ரொம்ப ஃபேமிலிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் நான் பண்ற சின்ன சின்ன ஒர்க்குக்கும் இங்கேயும் வந்து என்னை ஒர்க்குக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நான் வெளியவும் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருந்தாலும் இப்ப வந்து மந்த்லின்னு சொல்ல முடியாது. ஒரு வீக்லயே நான் அங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை விட இங்க நான் அதிகமாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க். அடுத்து வந்து என்னோட கொஸ்டின்ஸ் வந்து நான் மேம்கிட்ட டைரக்டா கேட்கறனால வந்துட்டு நான் நிறைய விஷயம் மேம்கிட்ட நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். ஒரு மணி எப்படி வந்து நான் உண்மையிலுமே என்ன சொல்றேன், மணி முதற்கொண்டு மேம்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டேன். எப்படி வந்து எனக்குன்னு சொல்லி நான் விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டேன். விசிட்டிங் கார்டு அடிக்கிறத முதற்கொண்டு எப்படி அடிக்கணும், என்னென்ன போடணும், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு நான் மேம்கிட்ட வந்து 4 hours 5 hours வந்து நான் தனிப்பட்ட விதமாவே பேசி இப்ப வந்து நான் ஒரு அளவுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் டிசிப்ளினா ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஹார்ட் ஒர்க்ன்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்மார்ட் ஒர்க் தான் யோசிப்பேன். ஹார்ட் ஒர்க் யார் வேணாலுமே பண்ணலாம். ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு. எப்படின்னா ஒரு டிசைன் நீங்களும் எடுத்திருக்கலாம், நீங்களும் எடுத்துருக்கலாம். அதுக்கு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி போட்டா வந்து அது ஹார்ட் ஒர்க் தான். ஸ்மார்ட் ஒர்க்கா இதுல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க முக்கியமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு முன்னாடி போன பேட்ச், இதுக்கப்புறம் வர பேட்ச் எல்லாருமே இருக்காங்க.